guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 19. எபிசோடு 18 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கில்டு மாஸ்டர், நீங்கள் இதில் ஒன்றை கூட படிக்கலை, எல்லாமே சும்மா தூசியாக தான் வாங்கிட்டு இருக்கு. அந்த கவரை பார்க்கறதுக்கு தானா நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தீங்க. உங்களால் நான் தானே லேட் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. அவளை இதுக்கு மேலே பேச விடாமல் எல்னோர் விரலை வச்சு அவள் வாய மூடுறா. இது தெரியாமல் நம்மால் அவனோட ரெக்வஸ்ட்டை கேட்குறான். கில்டு மாஸ்டர், அன்னைக்கு எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா? நம்ம 2 பேர் மட்டுமானு எல்னோர் திரும்ப கேட்குறா. ஆமாம், 2 பேர் மட்டும்தான்னு நம்மால் தலையாட்டுறான். எங்கன்னு எல்னோர் கேட்குறா. சன்செட் ஐல பற்றி உனக்கு தெரியுமான்னு நம்மால் கேட்க, அங்கிருந்து அசிஸ்டண்ட் கண்ணை விரிச்சு, ஏய் அது ஃபேமஸான டேட்டிங் ஸ்பாட் ஆச்சேன்றா. எல்னோர் அவளை தள்ளிவிட்டு, எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் உன் கூட வரணும்னு நம்ம ஆள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்குறா. நம்மால் அன்னைக்கு மீட்டிங்கில் சொல்கிறேன்னு திக்கி தனவி சமாளிக்கிறான். சீன் அப்படியே எலிஜாவோட ஃப்ளாஷ்பேக்கு கட் ஆகுது. ஃப்ளவர்ஸ் நிறைஞ்ச மவுண்டெயினில் எலிஜா அப்செட்டாக உட்காந்துருக்கா. பின்னாடி இருந்து அவளோட பிரதர் இங்கே தான் இருக்கியான்னு வர வாய மூடுன்னு கத்துறா. நான் சாரி சொல்லிட்டேன்ல, இனி டீஸ் பண்ண மாட்டேன்னு பிரதர் சொல்ல, எலிஜா கண்ணீரோட திரும்பி மவுண்டெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டது ஒரு ஜோக்கான்னு கேட்குறா. அவன் ஆக்வர்டா தலையை சொரிஞ்சுக்கிட்டு, சரி நெக்ஸ்ட் டைம் கீழே விழும்போது உன்னை அட்டாக் பண்றேன்றான். சிஸ்டரை டார்ச்சர் பண்றதை நிறுத்திடான்னு எலிஜா கத்த, அவன் சிரிச்சுக்கிட்டு, நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் அப்படி பண்ண, என் சிஸ்டரை யாரோ ஒருத்தன் அடிக்கிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு சமாளிக்கிறான். டிஸ்கவுண்ட் வீட்டிலிருந்து கொண்டு வந்த குக்கீஸை ட்ரை பண்ணுன்னு ஒரு பேக்கை நீட்ட, எலிஜா கடுப்பில் இதை திருடிட்டு வந்தியான்னு கேட்குறா. அவசரமாக அவன் திருடலை, மீதி இருந்ததை தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு கரெக்ட் பண்ணுறான். அவன் எலிஜா பக்கத்தில் உட்காந்துட்டு அவன்கிட்ட இருக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுறான். டிஸ்கவுண்ட்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு உடனே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நான் பேட்டில் ஃபீல்டுக்கு போக போகிறேன். நிறைய புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கவும் எனக்கு சான்ஸ் கிடைக்கும். யாருக்கு தெரியும், ஒருவேளை எனக்கு ஒரு காடுங்கிற டைட்டில் கூட கிடைக்கலாம். குக்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டவுட்டான லுக்கோட எலிஜா பேசுகிறா. ஆமாம், அப்படியே கனவு கண்டுக்கிட்டே இரு. நாள் பூரா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற ஒருத்தன் எப்படி காட் ஆக முடியும்? ஏய், யாரு சொன்னா மக்கள் எப்போவுமே ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு? அவங்க பிரதர் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறான். எலிஜாவுக்கு ஏதோ ஒரு பயம் வர, நீ பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட போனால் செத்துடுவியான்னு கேட்குறா. எனக்கு இல்லைனா ஒருவேளை சாகலாம், ஆனால் இவன் செம்மகித்து, அதனால் அப்படி எதுவும் நடக்காதுன்னு அவங்க பிரதர் ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணுறான். இன்னும் அவன் மேலே செம்ம காண்டில் இருந்த எலிஜா நக்கலாக சொல்கிறா. உனக்கு லக் இல்லாமல் போய் நீ சாகணும்னு நான் வேண்டிக்கிறேன், அப்படியே போய் தொலை. எப்போவுமே நீ என்னை டீஸ் பண்ணுற, தொல்லை பண்ணுற, அம்மா அப்பா பேச்சை கேட்குறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் உன் ஸ்வாடை தூக்கிட்டு சண்டை போட போயிடுற, உனக்காக அந்த சாவை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவன் நாக்க துருத்துறா. இதுக்கு அவங்க பிரதர் ரொம்ப சாஃப்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் ஒரு காடானா உன்னை காப்பாற்ற எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தா எலிஜா ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்டு சட்டுன்னு முழிக்கிறா. கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஏந்திரிச்சு போய் கதவை திறந்து என்ன விஷயம்னு வெளியில் இருக்கிற ஆளை பார்த்து கேட்குறா. அங்கே வந்தது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஆள் ரொம்ப ஆக்வர்டாக தலையை சொரிஞ்சிக்கிட்டு, சாரி, நான் ஒரு வில்லேஜிலேருந்து வந்ததுனால இங்கே இருக்கிற விஷயங்கள் எனக்கு இன்னும் செட் ஆகலை, உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்னு நான் சொன்னதுக்கு சாரின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருந்த பேக்கை நீட்டுறான். கிச்சனில் இருந்து கொஞ்சம் குக்கீஸ் கொண்டு வந்தேன், செம்மையாக இருக்கும், இது எலிஜாவை கொஞ்சம் சைலண்ட் ஆக்குது. அப்புறம் அவள் சட்டுன்னு அந்த பேக்கை வாங்கிட்டு, ஏன் சாரி கேட்குற, அதெல்லாம் ரொம்ப ஓவர், நாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சரி போய் தூங்குன்னு சொல்கிறா. அவள் கதவை மூடுறதுக்குள்ளே நம்மால் அவனோட நிஜமான பர்பஸை சொல்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், என் கூட கொஞ்சம் வரியா, இது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு ஆர்வமாக கேட்க எலிஜாவுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி ஆகுது. இவனுக்கு என்ன பைத்தியமானான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. சீனை கட் பண்ணால் கில்டு மாஸ்டர் எல்னோர் இடத்துக்கு மாறுது. அவள் பேப்பர் ஒர்க்ஸில் பிஸியாக இருக்கா. பக்கத்தில் அசிஸ்டண்ட் தோணத்தோன்னு பேசிக்கிட்டே இருக்கா. டீச்சிங் மெட்டீரியல்ஸ், கிளப் ஃபீஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் மேட்டர் தான். ட்ரைபல் அலையன்ஸில் இருந்து சில பேர் வராங்க. அதில் ஒரு பிரச்சனையில் மொத்தமாக காலியான குரூப்பை சேர்ந்த பொண்ணும் வரா. அவள் ஏதோ ட்ரைபல் லீடரோட பொண்ணாக தான் இருப்பா. அவங்க இப்போ கண்ட்ரியை விட்டு துரத்தப்பட்டு இங்கே தஞ்சம் புகுந்திருக்காங்க. அவள் பேர் ரிரு கருடா. அவள் ரொம்ப ஃபேமஸ்ன்னு அசிஸ்டண்ட் சொல்ல, எல்னோர் ரொம்ப போர் அடித்த எக்ஸ்பிரஷனோட ஒருவேளை கேட்டிருப்பேன்னு மழுப்புறா. எல்னோர் நிஜமாவே அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்காளா இல்லை சும்மா சொல்கிறாளானே தெரியல.
அசிஸ்டண்ட் விடாமல் அடுத்த டைம் ஹோலி எம்பையர்லேருந்து ஒரு உண்மையான செயின்ட் நேரில் இங்கே வராங்கன்னு சொல்ல எல்னோரோட புருவம் சுருங்குது. எல்னோர் ரொம்ப கவனமாக பார்க்குறா. அசிஸ்டண்ட் இன்னும் டீட்டெயிலாக அவங்க கூட பெரிய கூட்டமே வரும்னு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ரெக்டர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறா. இப்போ சீன் அப்படியே எல்னோரோட ஆங்கிலுக்கு மாறுது. நேச்சுரலாகவே இந்த மாதிரி 2 முக்கியமான ஆளுங்களை அகாடமியில் சேர்றது அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஒரு செயின்ட் அப்புறம் ஒரு ட்ரைபல் லீடரோட பொண்ணு, இவங்க 2 பேரையும் ரிசீவ் பண்ண ரெடி ஆகணும். இந்த அகாடமி கண்டிப்பாக ஏதோ பண்ண பிளான் பண்ணுறாங்க. எப்போவுமே இது இப்படித்தான் கில்டு மாஸ்டர்னு அந்த அசிஸ்டண்ட் சொன்னதும் எல்னோர் சட்டுன்னு ஜெர்க்காகி அதை ரியலைஸ் பண்ணுறா. உண்மைதான், எல்லா பிரச்சனையும் இந்த இடத்துக்கு தான் வந்து சேருது போலையே. ஓ ஆமாம், நான் மறந்துட்டேன். எல்னோர் அவ்வளோ கவலையாக இருக்கிறத பார்த்து அந்த அசிஸ்டண்ட்டு ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறா. நீங்கள் இங்கே வந்து 1-2 நாள் தானே ஆகுதுன்னு கேட்குறா. எல்னோர் பெருமூச்சு விட்டுட்டு சும்மா எனக்கு மூடு செட் ஆகலை அவ்வளோதான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ பக்கமும் எலிஜா பக்கமும் மாறுது. 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் இப்படி ஒரு அப்சர்வேட்டரி இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நைட் ஸ்கை அவ்வளோ அழகாக இருக்குது. எலிஜாவுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்க நாம் நிஜமாகவே இதை இப்போ பண்ணியே ஆகணுமான்னு நம்மாள்கிட்ட கேட்குறா. நம்மளும் ரொம்ப கூலாக எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாக லைனப் பண்ண இது ஒன்று தான் வழி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருக்கிற கண்ட்ரோலரை செக் பண்ணுறான். அப்போ தான் தெரியுது அவங்க 2 பேரும் ஒரு கேட்டாபல்ட்டுக்குள்ளே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்சர்வேஷன் ஸ்டோரேஜிலேருந்து நான் சுட்ட அந்த கேட்டாபல்ட்டை வச்சு என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும். அது ஹை லெவல் பிளேயர்ஸுக்கான ஏரியாவாக இருந்தாலும் ரெக்டர் கொடுத்த அந்த சீக்ரெட் கார்டு என்கிட்ட இருக்குல்லன்னு நம்மளால நினைக்கிறான். நம்ம ஆளு கண்ட்ரோலர் பட்டனை ப்ரெஷ் பண்ணுறான். உடனே அந்த கேட்டாபல்ட் 2 பேரையும் வானத்தில் மொரட்டு ஹைட்டுக்கு தூக்கி வீசுது. எலிஜா கத்துறா. நம்ம ஆளு சத்தமாக எலிஜா ஃபோக்கஸ் பண்ணு, கண்ணை திறந்து பாருன்னு கத்துறான். அவங்க முன்னாடி ஒரு ரெட் கலர் ஸ்பேஷியல் கேட்டு தொங்குது. அட்லாண்டா கொடுத்த பிளாக் கார்டை வெளியில் எடுத்து இதுதான் ஸ்பேஷியல் லிங்க் கேட்டுன்னு நம்மளால சொல்கிறான். நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம், கவலைப்படாத எலிஜா, இது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை கேட்டதும் எலிஜாவுக்கு பதட்டமாகுது. ஆனால் சட்டுன்னு அவள் பிரதரோட முகம் அவள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. அவனோட வாய்ஸ் அவள் காதில் எக்கோ ஆகுற மாதிரி இருக்கு. ஏன் அழுகுற, எதை பார்த்து நீ பயப்படுற, என்னை பாரு எலிஜா. அந்த மெமரி எலிஜாவோட எக்ஸ்பிரஷனை அப்படியே ஸ்டெடி ஆக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த ஸ்பேஷியல் கேட்டுக்குள்ளே பறந்து போகிறாங்க. அப்படி ஒரு கேட் இருந்த அடையாளமே இல்லாத மாதிரி அந்த நைட் ஸ்கைல இருந்து அந்த கேட் அப்படியே காணாமல் போகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.